ஈரோடு தந்த பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார் மாளிகை கட்டி வாழ்ந்தது இதே திருச்சியில தான். தனித்தனி இயக்கம் நடத்திய போதும் கொள்கையால் ஒருபோதும் பிரியாத தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்தது இதே திருச்சியிலே தான். ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே திருச்சியில தான். அப்போ 1953 கை குழந்தையாக இருந்த என்னை என்னுடைய அன்னையார் தயாளம்மையார் அவர்கள் கொண்டு வந்து தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினதும் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறையிலே தான். இது மட்டுமா, தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளித்தலை தொகுதி இருந்ததும் இதே திருச்சியிலே தான். அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு 50 முழக்கங்களை தந்ததும் இதே திருச்சியில தான். அதனாலதான் சொல்றேன், திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட திருச்சியில இன்றைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை நிறைவேற்றத்தான் நாம் கூடியிருக்கிறோம். 1956 இதே திருச்சி மாநாட்டில் தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வாக்களிக்க கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தார்கள். அது நடந்து 70 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த தருணத்தில் தந்தை பெரியாரால் கொள்கை உரம் பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டு தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட நாம தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே முதல் மாநில கட்சியா நம்முடைய கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அவரது வழியில 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் நம்முடைய உயர்நீக தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உங்களின் ஒருவரான என்னுடைய தலைமையில 6வது முறையாக ஆட்சிக்கு வந்தோம். இப்போ 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம்தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இதுதான் நம்முடைய கடமை, அனைவருடைய பெருங்கடமை.